Daily. Taste the Daily. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான கோயம்பேட்டில் அமைந்திருக்கின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சகாய விலையில் கிடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சந்தையானது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடங்கப்பட்டு இது 3வது ஆண்டாக இந்த சந்தை வியாபாரிகளுக்கும் பொங்கல் திருவிழாவை கொண்டாட நினைக்கின்ற மக்களுக்கும் பேருதவியாக இருப்பதை அனைவரும் அறிந்த ஒன்று. கடந்த 2 ஆண்டுகளில் 600 வாகனங்கள் வெளி மாவட்டங்கள், ஏன் ஆந்திராவிலிருந்து வெளி மாநிலங்கள் கூட இங்கே மஞ்சள், இஞ்சி, கரும்பு, தோரண குருத்துக்கள் போன்றவை கொண்டு வரப்பட்டு வியாபாரம் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை போலவே கரும்பு வண்டிகளுக்கு 1500 ரூபாய் வாடகை என்றும், அதேபோல் கரும்பு அல்லாத மஞ்சள், இஞ்சி போன்ற பொருட்களை கொண்டு வருகின்ற வாகனங்களுக்கு 1000 ரூபாய் என்றும், கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அதே அளவு விலை நிர்ணயம் செய்து வசூலிக்கப்படுகின்றது. இந்த சந்தை ஒட்டுமொத்த கொள்முதல் செய்பவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதற்கும் மலிவான விலையில் கிடைப்பதால் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். வியாபாரிகளும் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டு தொடர் விடுமுறை என்பதால் சற்று காலங்கள் அதிகம் எடுத்துக்கொண்டு வியாபாரம் நடப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவர்கள் என்னென்ன இப்பொழுது எங்களிடம் வைத்தார்களோ உடனுக்குடன் குப்பை அகற்றுகின்ற பணி, அதேபோல் போக்குவரத்தை சீர் செய்வதற்கான கூடுதல் காவலர்கள் அவைகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த சந்தை பொதுமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் பெரிதும் பயன்படுகின்ற வகையில் எங்கள் துறையுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும், அதேபோல் சென்ட்ரல் ஆர்டிசி சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய பிரவீன் அவர்களும், தொகுதியுடைய உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களும், இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுடைய டிஆர்ஓ அன்பிற்கினிய இந்துமதி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். காவல்துறையும் சென்னை பெருநகர மாநகராட்சியும் அனைத்து வகையிலேயும் சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் எங்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லை. நான் இந்த வழி கடந்துதான் வந்தேன். உள்ளே வாகனங்கள் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் சுமார் 600 வாகனங்கள் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் இதுவரையிலேயே 500 வாகனங்கள் வரையில் வந்திருக்கின்றன. ஆகவே வாகனங்கள் கூடுதலாக ஒரே சமயத்தில் வந்ததன் காரணமாகவும், நேற்றையிலிருந்து மழையின் காரணமாகவும் அரங்கத்திற்குள், அதாவது சந்தைக்குள் இருக்கின்ற இந்த 7 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆங்காங்கு போக்குவரத்து தடைபட்டிருந்ததை தற்போது சீர்படுத்தி இருக்கின்றோம். வெளியிலேயும் அதிகமான அளவு காவலர்கள் எண்ணிக்கை கொண்டு போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் ஈரோட்டு மக்கள் தோல்வியை பரிசாக வழங்குவதற்கு யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தினாலும் அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்து முன்ஜாமீன் வைப்பு தொகை கூட கிடைக்காது என்பதால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை மனநிலை வைத்து இப்பொழுதே ஓட்டம் பிடிக்கின்றார்கள். ஈரோடு கிழக்கை பொறுத்தளவில் நிச்சயமாக உதயசூரியன் தகத்தகாயமா ஒழிக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகள் இந்த வெற்றி ஒரு மாட்சியாக இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.